கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 10:12, ரோமன்ஸ் 10:12. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் பண்ணராய் இருக்கிறார். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே என்ன காட்டுறாருன்னா, அதாவது தேவனுடைய பார்வைக்கு முன்பாக எல்லா மனிதர்களும் சமம், எந்த ஒரு வித்தியாசமே இல்லை. ஏன்னா எல்லா மனிதர்களையும் ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்துவது தேவன்தான் என்பதை காட்டுவதற்காக. அப்போ முதல்ல என்ன சொல்கிறாரு, என்ன யூதன் என்றும் புறஜாதி என்றும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்போ என்ன இந்த சுவிசேஷம் என்ன பண்ணுது, மனிதர்களுக்குள்ள எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பார்க்குது. ஏன்னா கர்த்தருடைய இதில் என்ன எல்லாரும் சமம். அப்போ இதில் நீங்கள் யூதனாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய முறையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்புரிமை அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ என்ன, அதாவது அவங்களுடைய பாரம்பரியம் இல்லை அவங்க பிறந்தது அல்ல அவங்க வளர்ந்தது முறை ஒரு பெரிய ஒரு காரியம் கிடையாது. ரட்சிப்புன்னு வரும்போது நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு முன்னாடி ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுது, இது கர்த்தர்ட்ட வருவதற்கு ரட்சிப்பை பெறுவதற்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்று காட்டக்கூடிய ஒரு காரியம். என்ன காரணம், எல்லாரையும் ரட்சிக்கும், எல்லாருக்கும் கர்த்தரானவர். என்ன நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம எல்லாருமே பாவிகள், நம்ம எல்லார்ட்டுமே நீதி கிடையாது, நம்ம எல்லாருக்குமே கிறிஸ்து தேவை. அப்போ நம்ம இதில் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் அவர் தான் கர்த்தர். அதனால் அவர் என்ன இருக்கார், யாவருக்கும் ஐஸ்வர்யம் பண்ணராய் இருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடியது, அவர் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவர்கள் மேல் ஐஸ்வர்யம் பண்ணராய். ஏன்னா நீங்கள் நம்ம இதை பார்க்குறோம், ரோமர் 3ஆவது அதிகாரம் 22வது வசனத்திலே பார்த்தோம், நமக்குள்ளே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்று சொல்லக்கூடியதாக. பழைய ஏற்பாட்டில் யோவேல் 2ஆவது அதிகாரம் 32வது வசனம் சொல்லும்போது என்ன, அவரை நோக்கி கூப்பிடுவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்னதை பார்த்தோம். அதனால கலாத்திய நிருபத்துக்கு எழுதும்போது கலாத்திய சபைகளுக்கு சொல்லும்போது கலாத்தியர் 3:28 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இந்த அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் ஒன்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் சமம் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன அவருடைய ஐஸ்வர்யம் பாருங்கள். ஏன்னா அவர் நமக்கு அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் பண்ணக்கூடியவராய், இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ நம்ம எல்லாருக்கும் தேவை. ஆனால் அதை பார்க்கும்போது அவருடைய கிருபை எவ்வளவா இருக்குது, அதாவது அளவிட முடியாததா ஐஸ்வர்ய சம்பந்தனராய் இருக்கிறாருங்கும்போது என்ன, அது அளவில்லாத அவ்வளோ பெரிய ஒரு ஐஸ்வர்யம் பண்ணக்கூடிய ஒரு தேவனாய் அவர் இருக்கிறாரு. அதனால் கர்த்தர்ட்ட வரும்போது எந்த விதமான பாகுபாடோ வித்தியாசமோ இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லி கொடுக்கிறார். அப்போ இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, உங்களுக்கும் எனக்கு என்ன தெரியுமா தெரியணும், நம்ம யாரை பார்த்தாலும் சரி, அவங்க என்ன மொழி பேசுகிறாங்க, என்ன தேசத்திலேருந்து வந்தாங்க, அவங்க எதிலிருந்து வந்தாங்க, இல்லை அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்ன, அவங்க என்ன, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாருக்கும் சுவிசேஷம் தேவை. நீங்கள் சந்திக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் கண்களுக்கு அவங்க ரொம்ப மோசமான பாவி, அவங்க கர்த்தரை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க, இல்லை அவங்க ரொம்ப பக்தி மார்க்கமாக இருக்கிறாங்க, இல்லை அவங்க ரொம்ப தூரமாக பக்தியே இல்லாதவங்களாக இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவங்கள ரட்சிப்பதற்கு தேவனுடைய இருதயம் எப்போதும் ஆயத்தமாய் திறந்ததாய் இருக்கிறது. அப்போ தேவனுடைய பார்வையில் நமக்குள்ளே எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்படும். ஆனால் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, ரட்சிக்கப்படுறோம், கர்த்தருடைய கிருபையை பெற்றிருக்கிறோம், ஆனால் என்ன, நம்ம இன்னும் நமக்குள்ள பாகுபாடுகள் பிரிவினைகளை வைத்து கொண்டு இருக்கிறோம். என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, தமிழ்நாட்டில் சரி, தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஜாதிகளுக்கு ஒரு சபை இருக்கக்கூடிய ஒரு கேவலமான சூழ்நிலை. எப்படி, நம்ம கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறார், நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கர்த்தர் எல்லாருக்கும் தேவனாய் இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் பாகுபாடு பார்க்கறதில்ல, என்ன, நான் எல்லாருக்கும் ஐஸ்வர்யமாக, அதாவது என்னுடைய தாராளத்தன்மைக்கு என்ன இல்லை, ஒரு அளவே கிடையாது. யாரெல்லாம் என்னை நோக்கி கூப்பிடுறாங்களோ
அவர்கள் எல்லோர் மேலும் இரக்கம் காட்டுவதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். என்னுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, என்கிட்ட இரக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையே வராது. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம என்ன பண்ணணும்? மிக தைரியமாக ஜனங்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் சுவிசேஷம் தேவை. அப்போ தைரியமாக இந்த சுவிசேஷத்தை நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் நம்ம சொல்லக்கூடியவங்களா இருப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொருவருக்குமே இந்த ரட்சிப்பு வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதனால் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த கிருபையை கொடுங்க. தைரியமாய் உம்மை குறித்து எல்லோரிடமும் சொல்ல எங்களை வழிநடத்த வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.